என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. தற்போதைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதன் மூலம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் 3ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 293ஆம் குரல். குரல் என்னவென்றால், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த குரல் பல தடவை நாம் கேட்டு பொருள் உணர்ந்த குரல் தான். இதன் பொருள் என்னவென்றால், மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். கதையை பார்ப்போம். காமினி, ஷாலினி MBA மாணவர்கள். 1 வருட நட்பு. மேலும் இருவரின் தந்தையரும் தொழிலதிபர்கள். அவர்கள் இருவருக்கும் நட்பும் உண்டு. அவர்கள் இருவருக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தைதான், காமினி, ஷாலினி என. பெண்கள் இருவரும் நல்ல தோழிகள். ஷாலினி அழகு, அறிவு, திறமை உள்ளவள். ஒரே ஒரு பலகீனம் அவளிடம். நெருங்கியவர் குடும்பத்தார் சொல்வதை அப்படியே நம்பிவிடுவாள். ஆனால் காமினி சுமார் அழகு, படிப்பு, திறமையில் மற்றவர்கள் தான் சொல்வதை ஏற்கும் வண்ணம் செய்யும் திறமை உள்ளவள். காமினி பிரசாந்த் என்ற MBA கல்லூரி சக மாணவனை மணக்க விரும்பினாள். ஆனால் அவளுக்கு கிடைத்த தகவல் படி பிரசாந்த் ஷாலினியை வரும்போதாக அறிந்தால், காமினியும் தன் பணக்கார தந்தை பிரசாந்தை மணக்க ஒப்புவாரா என்ற சந்தேகத்தில் இருந்ததால் காலம் தாழ்த்து கொண்டிருந்தால் தன் காதலை வெளியே சொல்ல. கல்லூரி பாராட்டு விழாவில் ஷாலினி, பிரசாந்த் இருவரும் முதலிடம் பெற்றதால் அவர்களது பெற்றோர்கள் வந்திருந்தனர். பிள்ளைகள் விருப்பம் அறிந்து திருமணம் முடிவு செய்துவிட்டனர். உடனடியாக திருமணமும் கோலாகலமாக நடந்துவிட்டது. காமினிக்கு இதனால் பெரிய அதிர்ச்சி. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் நிம்மதியாக இயலவில்லை அவரால். தான் முயற்சித்திருந்தால் பிரசாந்தை திருமணம் செய்திருக்கலாம் என எண்ணினாள். ஒருமுறை காமினி பல சிந்தனைகளுடன் கார் ஓட்டிய போது விபத்தாகி இரத்த சேதம் அதிகமாகிவிட்டது. மருத்துவமனையில் காமினியை பார்க்க ஷாலினி, பிரசாந்த் ஜோடியாக வர காமினியின் வேதனை அதிகரித்தது. பிரசாந்துக்கு ஒரு போன் வர பேசுவதற்கு வெளியே சென்றபோது காமினி ஷாலினியிடம், பிரசாந்திடம் குடும்ப வாழ்வில் எச்சரிக்கையாக இரு, அவன் ஸ்போர்ட்ஸ் போட்டி என பலமுறை வெளியில் சென்ற போது ஒழுக்கம் தவறியதை தான் அறிந்தாக பொய் கூற ஷாலினி அறிந்தால். பிரசாந்த் தாமதமாக வர காரணம் கேட்டபோது சின்ன வேலை என்றான். இருவரும் காமினியிடம் விடை பெற்று வீட்டிற்கு சென்றனர். காமினிக்கு ரத்தம் ஏற்க வேண்டிய சூழலில் தன் இரத்த குரூப் சேருமா என விசாரித்ததில் மருத்துவமனை 20 ரத்தம் வேறு வேறு குரூப் என்று சொன்னதால் தர முடியவில்லை என்று பிரசாந்த் சொன்னான். அதனால் லேட் என்றும் கூறினார். ஆனால் ஷாலினி மனதில் சிந்தனையில் காமினி சொன்னதை நினைவில் இருந்ததால் பிரசாந்த் சொன்னது மனதில் நிற்கவில்லை. அன்று காலை 2-3 நாட்களாக வந்த வாந்தி காரணத்தால் பெண்கள் மருத்துவரை பார்த்து ஷாலினி கர்ப்பமானது உறுதிப்படுத்தினார் பெண்கள் மருத்துவர். ஷாலினி இதன் பிறகு பிரசாந்துடன் குடும்ப வாழ்வில் வாழ பிடிக்காமல் இருக்க கர்ப்பம் காரணம் உதவியது. காமினி மறுபடியும் உடல் தேடி வீடு வந்தபோது ஷாலினியை அவள் வீட்டில் தனிமையில் சந்தித்து தான் சொன்ன போய் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவது போல பேசினாள். வருந்திய ஷாலினி இப்போதெல்லாம் பிரசாந்திடம் விலகி இருந்ததோடு எரிந்தும் விழுந்தாள்.
பெண்களில் சிலர் கர்ப்ப காலத்தில் இப்படி இருக்க வாய்ப்புள்ளது என மருத்துவர் கூறியதால் பிரசாந்த் பொறுமை காத்தார். ஆனால் ஷாலினி மனதளவில் உடலளவில் பலகீனமானார். காமினிக்கு முன்பு செலுத்தப்பட்ட இரத்தத்தில் குறை இருந்து அது அவளை பாதிக்க அவள் பலமுறை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியதாயிற்று. அதனால் ஷாலினியை காமினி சந்திக்க இயலவில்லை. ஷாலினியின் பிரசவத்தின் போது இரத்த சேதம் அதிகமானதால் ரத்தம் ஏற்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. பிரசாந்த் ரத்தம் ஒத்துப்போகவே எல்லாம் நல்லதாக முடிந்தது. தனக்கு பிரசாந்த் ரத்தம் தந்ததை அறிந்த ஷாலினி மருத்துவரிடம் அவனுடைய ரத்தம் தனக்கு சேர்ந்ததா என கேட்க 100% ஒத்து வந்தது. வேறு பிரச்சனை இருவருக்குமே இல்லை என்று மருத்துவர் கூறினார். ஷாலினி நெருங்கிய ஸ்போர்ட்ஸ் தொழில் ஒருவர் அவளை பார்க்க வந்தபோது பிரசாந்தின் பழைய வாழ்வை பற்றி விசாரிக்க அவன் தங்கமானவர், பிரச்சனையற்றவர் என்று கூற மனம் தேறினாள். பிரசாந்தை மனதாக ஏற்றுக்கொண்டால் காமினி மருத்துவமனையில் துன்பப்படும் போதெல்லாம் தான் ஷாலினியிடம் சொன்ன பொய்யே காரணம் என்று எண்ணி எண்ணி மனம் வருந்தினாள். வருந்தி என்ன பயன்? வினைக்கு வினை என்பதே வாழ்வு. அன்பு நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. வாழ்க்கையில நாம் பார்க்கிறப்போ நட்பு கூட, அதாவது ஆழமான நட்பு கூட பொறாமை என்று வரும்போது, சுயநலம் என்று வரும்போது பலவிதமாக ஒரு நல்ல முறைகள், பண்பட்ட முறைகள் மீறப்படுவது வழக்கமாகிவிட்டது. இது மனித வாழ்வில் எங்கும் நடப்பதாக இது உள்ளது. ஒரு சமுதாய வாழ்வில் ஒரு குறையே. பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒரு திறமை இருந்தால் மற்றவருக்கு இன்னொரு திறமை இருக்கும். அதனால் தனக்கு இல்லாத திறமையை கண்டு வருத்தப்படுவதை தனக்கு உள்ள திறமையை வைத்து முன்னேறுதல் வாழ்க்கைக்கு நல்லது, உலகிற்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே நடப்பது என்னவென்றால், தன்னுடைய திறமை இருக்கட்டும், தனக்கு அமைந்த வாழ்வை இருக்கட்டும், அதை பற்றி நினையாமல் பிறருடையதை நினைந்து வாழ்வது, அவர்களது வாழ்வை கெடுக்க முயற்சி பண்ணுவது என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடைபெற்று வருகிறது. பலருடைய மனவேதனைகளுக்கும் பொருள் சேதங்களுக்கும் இது காரணமாக கூட ஆகிவிட்டது. இது இந்த வாழ்க்கை தவறானது. ஒருவருடன் மனிதர்கள் உதவி செய்து வாழ்வதே முறையானது. ஒருவரு கெடுத்தல் தவறு. அந்த மாதிரி செய்யும் பொழுது கெடுப்பவர் பல வேதனைகள் பட வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உண்டாக்கி விடுகிறது என்று ஒரு அனுபவம் செய்து உண்டு. இதையே திருவள்ளுவர் குரலில் வளர்த்துகிறார். அதை நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் பொருளும் யாவையும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை. இங்கு பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றொரு கண்டிப்பு ஏற்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் கைகளும். மனங்கவரும் முருகனர்களால் மேலும் மக்கள் வாழ்வு பெற வேண்டி விடைபெற்று வணக்கம்.